2 நாட்களுக்கு முன்னதாக நெல்லை மாவட்டத்தில் ஒரு தனியார் ஹோட்டலுக்கு வெளியில அங்க சாப்பிட வந்த ஒரு நபர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் கொலை வெறி தாக்குதல் நடத்தி அவர் என்ன பண்ண விரட்டுறாங்க. விரட்டும் போது ஒரு பைக்ல இடிச்சு அவர் கீழே விழுறாரு. ஒரு கொடூரமான முறையில் வெட்டுறாங்க. யார் இந்த தீபக் ராஜா? எதற்காக இவர் கொலை செய்யப்பட்டார்? தீபக் ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்ட உடனே பக்கத்தில் ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க என்னன்னு கேட்டால், அடுத்த மாதம் தீபக் ராஜாவுக்கும் அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடைபெறாக இருந்தது. எதற்கு இந்த கொலை பரபரப்பாக பேசப்படுது? ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது. வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன இந்த விஷயம்னு பார்த்தா, தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கொலை. 2 நாட்களுக்கு முன்னதாக நெல்லை மாவட்டத்தில் ஒரு தனியார் ஹோட்டலுக்கு வெளியில் அங்கே சாப்பிட வந்த ஒரு நபர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் கொலை வெறி தாக்குதல் நடத்தி அவர் என்ன பண்ண விரட்டுறாங்க. விரட்டும் போது ஒரு பைக்கில் இடித்து அவர் கீழே விழுறாரு. ஒரு கொடூரமான முறையில் வெட்டுறாங்க. பலருக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக அந்த இறந்து போன ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வெட்டுப்பட்ட வெட்டு காயங்களுடன் கொடூரமான முறையில் இறந்து கிடந்த ஒரு இளைஞர். அவர் பெயர் தீபக் ராஜா. யார் இந்த தீபக் ராஜா? எதற்காக இவர் கொலை செய்யப்பட்டார்? ஏன் அன்றைக்கி என்னென்னு கேட்டால், அந்த டைமில் அவர் தீபக் ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்ட உடனே பக்கத்தில் ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க என்னென்னு கேட்டால், அடுத்த மாதம் தீபக் ராஜாவுக்கும் அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடைபெறாக இருந்தது. அதை முன்னிட்டு அவர் என்ன பண்ணாரா, ஒரு ட்ரீட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. பட்ட பகலில் ப்ராட் டே லைட்டில் ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, தீபக் ராஜாவை ஃபாலோ பண்ணி அவர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், கொடூரமான முறையில் படுகொலை செய்கிறாங்க. எதற்கு இந்த கொலை பரபரப்பாக பேசப்படுது? ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது. இப்போ ஒரு புள்ளி விவரத்தை பார்க்கும்போது, கடந்த ஒரு 3 மாதங்களில் பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சாதிய படுகொலைகள் தென் மாவட்டங்களில் நடைபெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக பார்க்கும்போது 1500க்கும் மேற்பட்ட சாதிய வன்முறைகள், சாதிய சண்டைகள் இதெல்லாம் தென் மாவட்டங்கள் நடைபெற்றிருக்கு. நான் சொல்கிறது என்ன கேட்டால், சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம். அதன் ஒரு சார அம்சமாக தான் என்னன்னு கேட்டால் இந்த கொலையை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த கொலையை பொறுத்தவரையிலும் தீபக் ராஜா தேவேந்திர குல வேளாளர்களின் தலைவராக பார்க்கப்படுகின்ற பசுபதி பாண்டியன் என்பவர் அவருடைய ஆதரவாளராக தீபக் ராஜா இருந்திருக்காரு. தொடர்ச்சியாக அவருடைய அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை பின்பற்றக்கூடியவர். அதுவும் இல்லாமல் என்னன்னு கேட்டால், அந்த அமைப்புக்காக அந்த குறிப்பிட்ட சாதி அமைப்பினருக்காக இவர் என்ன பண்ணுறாங்க, குரல் கொடுக்கக்கூடியவர். நிறைய கூட்டங்கள்லாம் கூட அவர் பேசியிருக்காரு. அதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது இவருக்கும் அங்கே நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசுபதி பாண்டியன் அந்த டீம் உடைய ஹெட்டாக இவர் உருவாக்கிட்டு வராரு. சின்ன வயசு தான் அவருக்கு, 35 வயதுக்குள்ளே தான் இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது இவர்களுக்கு அங்கே ஏற்கனவே தென் மாவட்டத்தில் ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டை பார்த்திங்கன்னா, அது காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற சண்டை. எல்லாருக்குமே தெரியும். நம்ம சுபாஷ் பண்ணையார் அவங்களுடைய அந்த குடும்ப சண்டை ஒன்று, பசுபதி பாண்டியன் கூட நடந்த சண்டை. அது இன்னைக்கு வரையும் அது டீட்டெயில்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். காவல்துறைக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியும், ரவுடிகளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த சண்டையை எத்தனை உயிரை பழி வாங்கியிருக்கு. அங்கங்கே ஒன்று சாவான், அது தெரியாது. ஆனால் அது சாதி சண்டையாக இருக்கும். திடீர்னு ஒருத்தர் செத்து போவான், அது ஒரு சாதி சண்டையாக இருக்கும். இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி குறிப்பாக எதுக்கு இந்த தீபக் ராஜா 35 வயது ஒரு இளைஞரை படுகொலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த தீபக் ராஜா நெல்லை மாவட்டத்தில் இரட்டை கொலை வழக்கு ஒரு வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரும் அவருடைய நண்பர் முத்துமனோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முத்துமனோவும் 2021 ஏப்ரல் மாதத்தில் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை பணம் கேட்டு ஏதோ மிரட்டினாங்க அப்படின்ற வழக்கை அவர் கைது செய்யப்படுகிறார். முதல்ல இது ஒரு கிளை சிறையில் அங்கே வச்சுருக்கிறாங்க. ஸ்ரீவைகுண்டம் நினைக்கிறேன். ஸ்ரீவைகுண்டம் கிளை சிறையில் அவரை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறை அவரை பாளையங்கோட்டை சிறைக்கு மாற்றுறாங்க. ஏப்ரல் 22, 2021 அன்னைக்கு மாற்றுறாங்க. மாற்றின விதின் 1.5 hours 2 hours அவர் அடிச்சே கொன்னுறாங்க உள்ளே இருக்க சிறை கைதிகள்.
யாரை? முத்து மனோவை. முத்து மனோவும் தீபக் ராவும் மிக நெறிய நண்பர்கள். அவருக்கு அந்த இரட்டை கொலை 3 கொலை வழக்குகள் சொல்கிறாங்க. அந்த இரட்டை கொலையில் வந்து தீபக் ராஜாவும் முத்து மனோவும் வந்து இருந்திருக்குதா காவல்துறையோட பதிவுகள். ஏன்னா யாரும் பார்க்குறதில்ல, காவல்துறை நினைச்சா யாரை வேணால் குற்றவாளிகளாக்கலாம், யாரை வேணால் வெளியே அந்த வழக்குலேருந்து எடுக்கலாம். பல பல ஆண்டுகளாக நம்ம அதை பார்க்குறோம் வழக்கை பொறுத்தவரை. அது மாதிரி அந்த வழக்கில் தீபக் ராஜா வந்து குற்றவாளியாக சேர்க்கப்படுகிறார். அதே போல் முத்துமனோ வந்துட்டு சிறைக்கு போகிறாரு. சிறையில் வந்து என்ன பண்ணாங்க, 2021 சொன்ன மாதிரி வந்து சப்ஜெயில் சிபிஐ சப்ஜெயிலில் இருந்தவர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீதிமன்ற விசாரணைக்காக நாங்குநேரிக்கு கொண்டு போயிட்டு நாங்குநேரிலேருந்து திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய சிறை பாளையங்கோட்டைக்கு ஏப்ரல் 22 கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் எப்பவுமே இந்த சாதி ரீதியான இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு தனித்தனியாக செல் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்க, பொது பிரிவில் தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டோன்னே வித்தின் 1 ஹவரில் அடித்தே கொண்டுடுறாங்க ஒரு டீம். அது வந்து பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சு. முத்துமனோ, அதாவது தீபக் ராஜனுடைய நண்பர் முத்துமனோ, இவங்க தீபக் ராஜும் முத்துமனோவும் பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் பெல்ட்டில் முக்கியமாக வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர்களாக, அதுக்கு வந்து அவங்க தான்ப்பா நமக்கு எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டீம், அவங்கள நம்பிட்டு இருக்க ஒரு டீமுக்கு ஒரு தலைமை ஏற்று போகிறாங்க. போகும்போது அவரை அடித்து கொண்டுறாங்க. 70 நாட்களுக்கு மேலாக அவருடைய பாடியை வாங்காமல் அவங்க ஃபேமிலி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. முத்துமனோடைய பாடியை வாங்க மாட்டோம், உண்மையான குற்றவாளி கைது செய்யுங்க, இது எப்படி அது சிறைக்குள்ளே, அதாவது ஒழுங்காக வந்து சப்ஜெக்டில் இருந்தார், கரெக்டாக இது வந்து சிறை அதிகாரிகளுடைய இது இல்லாமல் இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே லிங்கம் மர்டர் கேஸ் எல்லாம் இதில் லிங்க் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா அது மாதிரி தான் இதையும் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் நிறைய பேர் பேசினாங்க. இருந்தாலும் அந்த வழக்கு அப்படி போயிடுச்சு, அவர் இறந்துட்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அங்கே லோக்கலில் வந்துட்டு தீபக் ராஜாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு சில அவங்க சாதி ரீதியான ஆட்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ண தானே செய்வாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, அப்படியே வந்து ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய சுபாஷ் பன்னியாரோட டீம் கூட ஒரு டக் ஆஃப் வார் சண்டை, அவங்க வந்து எப்போன்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் முக்குளத்தூர் சைட்லேயும் வந்துட்டு தீபக் ராஜாவுக்கு ஒரு பகை இருந்திருக்கு. அங்கே என்ன கேட்டால் யார் பெரிய ரவுடி அப்படின்றதுல ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இவர் நிறைய டைலாக்லாம் விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த சைட்லேருந்து சொல்கிறாங்க. என்னதான் டைலாக்லாம் விட்டால் கூட ஒருத்தருடைய உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, கடவுளை தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது. தீபக் ராஜா ஒரு குற்றம் செய்திருக்கிறாருன்னா அது நீதிமன்றம் மூலியமாக தீர்க்கப்படணும். இன்னும் என்ன கேட்டால் அவரை இப்போ கொலை பண்ணிட்டாங்கன்னா திருப்பி இதுக்கு ஒரு ரிவெஞ்ச், இப்படியே தொடர்ச்சியாக படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கேயே நெல்லையிலேயே வந்துட்டு நவீன் ஒருவர் இருக்கார், அவர் வந்து தேவர் சமூகத்தை சார்ந்த நண்பர், அவருக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. அந்த மோட்டிவில் யார் பெரியவர் அப்படின்னு பார்க்குறதுல நான் தாண்டா ரவுடி, தீபக் ராஜாவை அடிச்சு நான் ரவுடி அவரம் படுறேன், ஆள் அவரம் படுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி வந்து இந்த படுகொலை நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை நம்ம விவாதிக்கின்ற பொழுது இந்த குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றும் கணக்கில் வராத பாதி நடக்கும். ஆனால் அது சாதிய படுகொலையாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த சாதிய படுகொலைகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை வந்து அரசு ரொம்ப தீவிரப்படுத்தணும். என்ன கேட்டால் இன்றைக்கி தீபக் ராஜா இறந்துடுறாரு, ஒன்றும் இல்லை முத்துமனோ இறக்கும் போது அந்த முத்துமனோவை அடக்கம் செய்கின்ற போது முத்துமனோட உடலில் வந்து அருவாளை வச்சு அடக்கம் பண்ணாங்க. அப்போ அவங்களுடைய நண்பர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அது புகஞ்சிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அவர் அந்த அந்த மரணத்திற்கான ஒரு தேடல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதே போல் அடுத்த கட்டமாக இப்போ வந்து தீபக் ராஜா அடுத்து வந்து ஏதாவது ஒரு ஏற்கனவே வந்து இவர் மேலே அட்டெம்ப்ட் மர்டர் வந்து ஒரு வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, பெட்ரோல் பம்ப்லாம் அடிக்கிறாங்க. அப்போ இதே சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக பார்க்கப்படக்கூடிய கண்ணபிரான்றவர்னு ஒருத்தர் கூட இருந்திருக்காரு. அப்போ அது அதாவது மயிரிலையில் தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இவங்க அவங்கள அடிக்கிறதும் தப்பு தான், அவங்க இவங்களை அடிக்கிறது தப்பு தான். இதை வந்து பேசி முடிக்கக்கூடிய இல்லை சட்ட ரீதியாக நீதிமன்றமோ இல்லை ஒரு கமிட்டி ஆரம்பித்து ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி போட்டு இது என்னதான் கதை, ஒரு 3 மாதத்தில் 50 பேர் 55 பேர் வெட்டிக்கிட்டே செத்துருக்காங்க. எதுக்கு? சாதி விஷயத்திற்காக. இந்த சாதி அந்த சாதி பிடிக்கிறதில்ல, அந்த சாதிக்கு இந்த சாதி பிடிக்கலன்ட்டு இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளேயே. இப்போ ஒரு தேர்தலில் வேட்பாளர் தேர்வு செய்வதா இருந்தால் கூட அந்த பகுதியில் எந்த சாதி டாமினேட் பண்ணுறாங்களோ அந்த வேட்பாளர் தான் இன்றைக்கி வரையும் நம்ம தீர்மானிக்கிறோம். பொதுவாக யாரோ ஒரு ஆள் நிற்கட்டும்பா, ரமேஷ் சுரேஷோ கமலோ விமலோ நிற்க விடுறாங்க இல்லை, அங்கே ஆய்வு பண்ணுறாங்க எந்த சாதி வந்து மெஜாரிட்டியாக இருக்குது, அந்த மெஜாரிட்டி சாதியில் எவன் பணம் வச்சுருக்கான், அவன் பணம் செலவு பண்ணுவானா அப்படின்னு சொல்லி நீ 2 தொகுதி பார்த்துக்கோ அப்போ உனக்கு சீட்டு, நீ 3 தொகுதி பார்த்துக்கோ அப்போ உனக்கு 2 சீட்டு, இப்படியெல்லாம் வந்து விஷயங்கள் பேசப்படுது. ஆக தீபக் ராஜா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பது என்ன கேட்டால் ஒரு சாதிய படுகொலை. அதே போல் இந்த இந்த டீமாக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர் டீமாக இருக்கட்டும், நாடார் அமைப்பாக இருக்கட்டும், தேவர் அமைப்பாக இருக்கட்டும், இந்த 3 பிரிவுமே வந்து தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு பிரிவு.
இந்த பிரிவுகளுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய மனக்கசப்பை, இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை, இருக்கக்கூடிய இந்த பகையை, அங்கொன்று பகை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, சும்மா வேணால் சொல்லிக்கலாம், இல்லை இருக்கக்கூடிய பகையை தீர்க்கக்கூடிய ஒரு முடிவை யாருன்னா அரசியல்வாதிகள் எடுக்கணும். அரசியல்வாதிகள் வந்து தேர்தலுக்காக மட்டும் முக்குலத்தோர் அமைப்பை பயன்படுத்திக்கிறாங்க, தேர்தலுக்காக ஓட்டுக்காக மட்டும் நாடார் அமைப்பினர் பயன்படுத்துகிறாங்க, ஓட்டுக்காக மட்டும் இந்த பக்கம் தேவேந்திர குலர்கள் பக்கம் போய் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து நல்வழிப்படுத்தி, அப்பா அவங்களும் ஒன்று தான் நம்மளும் ஒன்று தான், 3 பேரும் ஒன்று தான்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்க பேசணும். பேசாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த பகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நாளடைவில் குறைந்தது ஒரு 3 மாத காலக்கெடுவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 55 பேருக்கு மேல் வந்து இந்த சாதி சண்டைகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். அப்படி இனிமேலும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி வழக்குகளை விசாரிப்பதற்கென்று ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை இந்த சாதி ரீதியாக அடுத்த மோட்டிவ் என்ன பிளான் பண்ணுறான், அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்றத அவங்க பார்க்கணும். ஏன்னு கேட்டால் ஒன்றை நம்ம விதைச்சிட்டோன்னா அதை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அப்போ தொடர்ச்சியாக அது வந்து நாடார் அமைப்பினராக இருக்கட்டும், முக்குலத்தோர் அமைப்பினராக இருக்கட்டும், இல்லை தேவேந்திர குல அமைப்பினராக இருக்கட்டும், வேறு எந்த அமைப்பாக கூட இருக்கட்டும், இந்த 4 பேரும் இருக்கக்கூடிய அனைத்து சாதியினருமே ஒரு கலவை தான், ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்மளுடைய தமிழ்நாடு. அந்த இதில் வந்து ஒற்றுமையை தான் நம்ம இருக்கணுமே தவிர இது எத்தனை பேருடைய பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கோம். இப்போ தீபக் ராஜா திருமணம் ஆக போது, திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு கொண்டாங்க, திருமணம் ஆயிருந்தால் அந்த பொண்ணோட லைஃப் போயிடுச்சு. இது மாதிரி பலருடைய பல பிரிவினர் பல சாதியினருடைய குடும்பங்களில் கலவரங்கள் ஏற்பட்டு எத்தனை பேருடைய வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது. ஆகவே சட்ட ரீதியாக இதை நாம் அணுக வேண்டுமே தவிர எல்லா சாதியும் முக்கியம்தான், எல்லா சாதியிலும் முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க, எல்லா சாதிக்கும் பெருமை இருக்கிறது, எல்லா சாதியிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்காங்க. ஆனால் இப்படி தொடர்ச்சியாக ஒரு சம்பவம் நடப்பதை அந்த பெரும்பான்மையான சமூகமாக இருக்கட்டும், சிறுபான்மை சமூகம், எந்த சமூகமாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணு கேட்டால் இதெல்லாம் தவறுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு சாதிக்கு ஒரு தலைவர்னு இன்றைக்கி இருக்காங்க, ஒரு சாதிக்கு 5 தலைவர் இருக்காங்க. அப்போ 5 தலைவர்களாக உட்காந்து பேசி எப்பா இது எப்போ முடியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நினச்சா ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு சம்பவம் இப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு கமிட்டி ஆரம்பித்து அனைத்து சாதி அமைப்பினரும், இப்போ அங்கே தென் மாவட்டத்தில் பதட்டமாக இருக்கக்கூடிய அனைத்து சாதியினரும் ஒன்றிணைந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து இனிமேல் எடுக்கக்கூடாது. ஏன்னா இவன் பெருமைக்குனா சொல்லிடலாம், அவனை அடிச்சிட்டோம், இவனை அடிச்சிட்டோம், போட்டோம், அவனை தூக்கிட்டோம், கொண்டுட்டோம், ரோட்டில் வெட்டிட்டோம், நடு ரோட்டில் வெட்டோன்ட்டு 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. தீபக் ராஜ் கொலை வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவங்க தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நவீன் தலைமையில் தான் நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கதா காவல்துறை சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த வெட்டி பெருமைகள்னால என்ன நடக்க போகுது, பயந்துக்கிட்டே வாழணும், மறைந்தே வாழணும். அப்போ இது வந்து என்ன கேட்டால் அந்த சாதிக்கு பெருமை நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் என்ன கேட்டால் குடும்பத்திற்கு பெரிய அவமானம், குடும்பத்தினர் வந்து பயந்து இருக்கணும். ஏன்னா நீ ஓடி போய் ஒழிஞ்சிப்போ எங்கேயாவது பெங்களூர்லேயோ, கர்நாடகாலையோ, குஜராத்லேயோ, பஞ்சாப்லேயோ, அப்பா அம்மா பொண்டாட்டி குழந்தை குட்டி இவங்களாம் என்ன சூழ்நிலைக்கு ஆவார்கள். அப்போ இந்த மாதிரியான சாதி படுகொலைகளை தடுப்பதற்கு எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை தமிழக அரசு அமைக்க வேண்டும். அதே நேரத்தில் சாதிய வன்கொடுமைகளை தடுப்பதற்காக இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஏற்கனவே முத்துமனோ இறந்ததுக்கு வந்து 14,50,000 நினைக்கிறேன், 14,50,000 தமிழ்நாடு அரசு அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துச்சு, சிறைக்குள்ளேயே ஒரு படுகொலை செய்யப்பட்டதற்கு. ஏற்கனவே லிங்கம் அவர்கள் படுகொலையிலையோ அது மாதிரி தான் நீதிமன்றம் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த நஷ்டஈடை வாங்கினாங்க. அப்போ அது அரசனுடைய பணம் இல்லையா. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்த பிறகு பணத்தை கொடுத்து சரி பண்ணுறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. ஆகவே யாராக இருந்தாலும் சரி, அது தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, நாடாரசன் நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தேவர் முக்குலத்தோர் நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எந்த ஒரு அமைப்பினராக இருந்தாலும் சரி, சாதி ரீதியான முன்னெடுப்பு என்றைக்குமே பின்னடைவு தான் தரும். சாதி ரீதியான நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம்ப்பா, நம்ம தான் ஃபஸ்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இதில் வந்துட்டு மாபெரும் பின்னடைவு ஏற்படும். அப்படி இது மாதிரியான கொலைகள் தொடர்ந்து நடக்கக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணு கருத்தாக தமிழக அரசும் காவல்துறையும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.